ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஹரியானாவில் 3.5 ஏக்கர் நிலத்தை ராபர்ட் வதோரா லஞ்சமாக பெற்று பின்னர் விற்றுள்ளார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதோரா பல்வேறு மாநிலங்களில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது அவரது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஹரியானாவில் குறைந்த விலையில் அரசு நிலத்தை ராபர்ட் வதோரா வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. விசாரணையில் அந்த நிலத்தை அதிக விலைக்கு ராபர்ட் வதோரா விற்றது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக ஜூலை 17ஆம் தேதி குர்கான் கோர்ட்டில் ராபர்ட் வதோரா மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். மேலும் ராபர்ட் வதோராவுக்கு சொந்தமான 37 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வைத்தது. இந்த நிலையில் ராபர்ட் வதோரா மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. 3.5 ஏக்கர் நிலத்தை 7.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக ராபர்ட் வதோரா கூறியதை அமலாக்கத்துறை மறுத்துள்ளது. மேலும் அந்த நிலத்தை லஞ்சமாக ராபர்ட் வதோரா பெற்றார் என்றும் அப்போதைய ஹரியானா முதல்வர் பூபேந்திரா சிங் ஹூடே உதவியுடன் இந்த முறைகேடு நடந்ததாகவும் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 3.5 ஏக்கர் நிலத்தை ராபர்ட் வதோரா சில நாட்களுக்கு பிறகு 58 கோடி ரூபாய்க்கு விற்றதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 20 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது.